அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இப்போ உங்களுக்கு எப்படி ரொம்ப ஈஸியாக பிரியாணி செய்யலான்னு செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். 4 கப்ஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கோங்க, 1 kg மட்டன், 1 கப் கர்ட், 5 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 3 tomatoes, 4 onions, 10 green chilies, coriander and mint leaf, whole spices, half lemon juice, 2 tablespoon chili powder, 2 tablespoon biryani masala, half tablespoon turmeric powder, 1 tablespoon coriander powder, half tablespoon pepper powder, 1 tablespoon vinegar, 1 tablespoon green chili sauce, ghee தேவையான அளவு, vegetable oil தேவையான அளவு, salt தேவையான அளவு, cashew 20 எடுத்துக்கோங்க. ஒரு குக்கரில் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணின மட்டனை ஆட் பண்ணிக்கோங்க. அதோட 2 டேபிள்ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ½ ஸ்பூன் டர்மரிக் பவுடர், ½ ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு 5 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு வைடான பாட் எடுத்து அதை ஸ்டவ்வில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. பாட் நல்லா ஹீட் ஆனதும் அதில் 4 டேபிள்ஸ்பூன் வெஜிடபிள் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் 2 ஸ்லைஸ்டு ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன்ஸ் நல்லா வதங்க விடுங்க. ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதங்கணும். கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அந்த ஆனியன்ஸை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே ஆயிலில் கேஷ்யூஸ் போட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அந்த இருக்கிற ரிமைனிங் ஆயிலில் ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் 2 ஸ்லைஸ்டு ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கணும். ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 5 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா வதங்கணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் 2 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ½ டேபிள்ஸ்பூன் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் நல்லா ஸ்லோ பண்ணி வச்சுக்கோங்க. மசாலாலாம் பேர்ன் ஆகிடக்கூடாது. மசாலா நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 10 க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்லைஸ் பண்ணி வச்ச டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோவையும் சேர்த்து நல்லா வதங்க விடுங்க. டொமேட்டோஸ்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கர்ட் சேர்த்துட்டு நல்லா வதங்குங்க. கர்ட் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அதில் குக் பண்ணி வச்சுருக்க மட்டன் பீசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. மட்டன் பீசஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா எல்லாம் அதில் சேரணும். அதில் சேர்ந்து எல்லாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் இதில் மசாலா பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஹோம்மேட் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி மசாலா எப்படி செய்கிறதுங்கிறத உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலாஸ் பேர்ன் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஃப்ளேமை லோவாகவே வச்சு எல்லாமே செய்யுங்க. அதோட 2 டேபிள்ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. வினிகர் சேர்க்குறதுனால இதில் நல்ல ஒரு புளிப்பான டேஸ்ட் கிடைக்கும். எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா குக் ஆகணும். மசாலாஸ்லாம் நல்லா
மட்டனோட சேர்ந்து குக் ஆகணும். எல்லாம் குக் ஆனதுக்கப்புறம் க்ரீன் சில்லி சாஸ் போட்டுக்கோங்க. அதோட கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறதுனால அது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அப்புறம் லாஸ்ட்டாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கவர் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ்க்கு குக் பண்ணுங்கள். இன்னொரு பாட்டில் ரைஸ் குக் பண்ணுறதுக்கு தண்ணி ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த தண்ணியில் ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. வாட்டர் நல்லா கொதித்ததுக்கு அப்புறம் அதில் ஊற வச்சுருக்க 4 கப் பாஸ்மதி அரிசியை ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி ஒரு 70% வரைக்கும் குக் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். 70% குக் ஆனதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து ட்ரைன் பண்ணிக்கோங்க. ட்ரைன் பண்ணின ரைஸ் எடுத்து அந்த ஏற்கனவே குக் பண்ணி வச்சுருக்க மசாலா மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும். அது மேலே 2 டேபிள் ஸ்பூன் கீ போட்டுக்கோங்க. அப்புறம் ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ் அண்ட் கேஷ்யூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற மின்ட் லீவ்ஸ் அப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸ் ரெண்டத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கவர் பண்ணி ஒரு 40 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிக்கோங்க. இப்போ 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ரைஸ் நல்லா குக் ஆகிருக்கு பாருங்கள். ரொம்ப நல்லா குக் ஆகிருக்குல்ல. இப்போ ஒரு உடன் ஸ்பூனால் நல்லா கீழே இருந்து மேலே வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதே மாதிரி எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரைஸும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். பாருங்கள், ரைஸ் நல்லா உதிராக நல்லா குக் ஆகிருக்கு. பார்க்கவே அழகாக இருக்குல்ல. இதை ஒரு பிளேட்டில் வச்சு ஆனியன் ரைத்தாவோட சர்வ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். அஸ்ஸலாமு அலைக்கும்.